திருப்பூர் வளையங்காடு பகுதியில் தனியார் நிறுவன தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் 3 வயது குழந்தை உயிரிழந்தது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கதிர்வேலிடம் கேட்கலாம். கதிர்வேல், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது என்பது குறித்து விரிவா சொல்லுங்க. வணக்கம் சரண்யா. அதாவது திருப்பூர் வளையங்காடு அடுத்த வெங்கடேஸ்வர் நகர் இங்கு தனியார் பின்னலாடை நிறுவனத்துக்கு தடுப்பு சுவர் கட்டுப்பணி நடைபெற்று வந்திருக்கிறது. இந்நிலையில் இன்று மாலை சுமார் 4 மணி அளவில் அப்பகுதியை சேர்ந்த பர்ஜானா மற்றும் அவரது குழந்தை 3 வயது குழந்தை ரோஷன் பேபி ஆகியோர் அவ்வழியே சாலையில் நடந்து சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த தடுப்பு சுவர் சாலையின் பக்கம் இடிந்து விழுந்ததில் சாலையில் சென்று கொண்டிருந்த இவர்கள் இருவரும் மீதும் விழுந்துள்ளது. இதில் குழந்தை மிகவும் பலத்த காயங்களுக்கிடையில் அவசரமாக மருத்துவமனைக்கு எடுத்து சென்றுள்ளனர். ஆனால் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே குழந்தை இறந்துவிட்டது. உடன் சென்ற தாய் பர்ஜானா அவர்கள் பலத்த காயங்களுடன் தற்போது கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். சரண்யா. கதிர்வேல், இந்த விபத்தில் இந்த குழந்தை தாய் இருவரை தவிர வேறு யாருக்கேனும் காயம் ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா? அதாவது இந்த சாலையில் நடந்து சென்ற இந்த தாய் குழந்தை தவிர சாலை அவர்கள் அருகில் நடந்து சென்றிருந்த ஒரு 60 வயது மூதாட்டி ஒருவரும் நடந்து சென்றுள்ளார். அவர்கள் மேல் கற்கள் சிதறியதில் அவர் லேசான படுகாயங்களுடன் திருப்பூர் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து திருப்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சரண்யா. கதிர்வேல், போலீசார் இந்த விபத்து தொடர்பாக என்ன பிரிவுகளின் கீழ் வழக்கினை பதிவு செய்திருக்கின்றனர்? அதாவது இந்த வளையங்காடு வெங்கடேஸ்வர் நகர் பகுதியில் கட்டப்பட்டுள்ள அந்த தடுப்பு சுவரானது செங்கல் இல்லாமல் சிமெண்ட் கற்கள் என புது வகையான கற்களை கொண்டு கட்டப்பட்டு வருகின்றன. அதாவது இது தற்காலிகமாக கட்டப்படும் சுவராக கருதப்படுகிறது. அதனால இது அஜாக்கிரதையாக தடுப்பு சுவர் கட்டியது மற்றும் அதாவது சுவர் காய்வதற்கு முன்னாலேயே பாதுகாப்பு வசதிகள் எதுவும் ஏற்படுத்தாத இருந்த நிலை ஆகிய பிரிவுகளின் கீழ் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சரண்யா. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கதிர்வேல்.